அருமையானவர்களே, மெய்ப்பொருள் சத்தம் என்கிற இந்த தொடரிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு நம் நல்ல மெய்ப்பர். நல்ல மெய்ப்பர் இயேசு நமக்கு இருக்கையிலே எதற்கும் கவலை இல்லை. ஆமென். நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். எனவே மெய்ப்பரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற நல்ல ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். நாம் நன்றாயிருப்போம். ஆமென். இன்னைக்கும் மெய்ப்பரின் சத்தத்திலே நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 8 பாருங்களேன், 1-3 வரை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். எனவே இது கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்களேன், ஜெபிக்கப்படும் போது இந்த பதத்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, உமக்கு சித்தமானால் இதை செய்யுங்க ஆண்டவரே. அது சரியான ஜெபமா அப்படின்னா தவறு இல்லை, ஆனால் சிறந்த ஜெபமா இருக்குமானா இல்லை. ஆண்டவரே, நான் வீடு வாங்குறது உங்க சித்தம்னா எனக்கு ஒரு வீடை கொடுங்க, உனக்கு சித்தம்னா எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க, உனக்கு சித்தம்னா. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம காட்ஸ் வில் என்னன்னு அறிந்து செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதனாலே அப்படி ஜெபிக்கிறோம். அது நல்லது தான், தவறு இல்லை. ஆனால் சிறந்த ஜெபமாக அது இருக்குமென்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், பாருங்க, என் அப்பாவுடைய விருப்பம் எனக்கு தெரியலன்னா நான் அவரோட இன்னும் அதிகமாக பழகலைன்னு அர்த்தம் இல்லை. எங்கள் அப்பா எனக்கு ஒரு வண்டி வாங்கி தருவாரா மாட்டாரா, அவர் ஒரு இப்படியே இருக்காரே, அவர் ஒரு மாதிரி டெரர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அப்பாவை நான் நல்லா புரிஞ்சுக்கல இல்லையா. அப்போ போயிட்டு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவருடைய சித்தத்தை அறியவே நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். சித்தம் என்னன்னே தெரில, வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அப்போ தேவ சித்தம் அறிவது எப்படி? சில பேர் பாருங்களேன், இந்த கல்யாணத்தில் கேட்பாங்க, ஆண்டவரே, நான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், கரெக்டாக மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா அது உங்கள் சித்தம், அடையாளம் இவங்களே சொல்லிக்கிடுவாங்க. சில பேர் கேட்பாங்க, ஆண்டவரே, இந்த பெண் உங்களுடைய சித்தமா, இந்த ஆண் இந்த உங்களுடைய சித்தமா. சில பேர் பாருங்கள், வீடு வாங்க போகிறாங்க, வாகனம் வாங்க போகிறாங்கன்னா, ஆண்டவரே, நாங்கள் போக போகிறோம், எந்த ஆளும் எதுவும் சொல்லாட்டினா அது உங்கள் சித்தம். அப்போ இப்படி சொல்லிடுறோம் பாருங்கள். அப்போ தேவ சித்தத்தை அறிவது எப்படி? உண்மையிலே தேவ சித்தம்னா என்ன, இந்த டேர்முடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தேவ சித்தத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நம்ம தேவ சித்தத்திற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள ஒரு ஜெபம் அவசியப்படாது. தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையாக இருக்கும் இல்லைங்களா. சரி, அப்போ தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா, சித்தம்னா என்னன்னா வில் இல்லையா. வில்னா என்ன விஷ். அப்போ தேவ சித்தம்னா தேவ விருப்பம். அப்போ தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய காரியங்கள், தேவன் விரும்பும் காரியங்கள். அப்போ தேவன் என்னங்க விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அப்போ தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, என்னை பற்றிய தேவ சித்தம் என்ன? இன்னும் பர்சனலாக சொல்கிறேன் பாருங்க, என்னை பற்றிய தேவ சித்தம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அப்போ உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் நல்லா வாழணுன்றதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய விருப்பங்கள். தேவனுடைய விருப்பங்கள்னா என்னன்னா, என்னை ஆசீர்வதிப்பதே. அப்போ தேவ சித்தம்னா என்னன்னா, என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆமென். அப்போ காட்ஸ் வில் கன்சர்னிங் யூ, உங்களை பற்றிய தேவ சித்தம் என்னன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் உங்களை பற்றிய கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு வசனம் பாருங்களேன், ரோமர் 12 ஒரு அருமையான வசனம் இருக்கும். ரோமர் 12:2 பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் நான் படிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. இங்கேயும் பாருங்களேன், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை, பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நம்ம மனம் புதிதாகும் பொழுது
நாம் மறுரூபமாகும் பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்ப இதுல ஒண்ணு விளங்குது என்னன்னா, தேவனுடைய சித்தம் எப்பயுமே நன்மையானதா தான் இருக்கும், நல்லதா தான் இருக்கும். அப்போ வியாதி தேவனுடைய சித்தமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நன்மை தான் அவருடைய சித்தம். வறுமை அவருடைய சித்தமா இருக்கும்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இல்லை, நான் பிரிஞ்சிருக்கணுன்றது ஆண்டவர் சித்தமா இருக்குன்னா அது இல்லவே இல்லை. அப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம். அப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, நீங்க நல்லா இருப்பது. ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். சகல காரியத்திலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பதே அவருடைய சித்தம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். அப்ப இனி காட்ஸ் வில்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காட்ஸ் வில் என்ன, நான் நல்லா இருக்கணும். ஆமென். அப்ப பகுத்தறியணும். ஆண்டவரோட நல்லா பழக தான் மனம் புதிதாகிறது. ஆமென். அப்ப அதனாலதான் வேதம் படிங்க, ஆண்டவரோட நல்ல நேரம் செலவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு நேரம் எடுத்து போகணும்னு அவசியம் இல்லை. தேவனோடு உள்ள உறவு நமக்கு இன்னும் அதிகமா அவரோடு நெருங்கி பழக அவரே வெளிப்படுத்துவார். இதான்ப்பா உனக்கு வச்சிருக்கிறேன், உனக்கு வச்சிருக்கிற காரியங்கள் இதெல்லாம் இருக்குப்பா, என் சித்தத்தை நானே வெளிப்படுத்துறேன்ப்பா. இல்லை, அவருடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துவார். அப்ப உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களுக்கு நன்மையான பிரியமான பரிபூரணமான காரியங்களை நீங்கள் பரிபூரணமாய் வாழ்வது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இனி நம்ம ஆண்டவரே நான் சுகமா இருக்கிறது உங்க சித்தம்னா என்ன சுகமாக்குங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே இந்த கார் நான் வாங்கணுன்றது உங்க சித்தம்னா நான் வாங்குறேன் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், நான் நன்றாயிருப்பது உம்முடைய சித்தம், எனவே இதை நீங்க ஆசீர்வதிங்க. நான் நன்றாயிருப்பது உம்முடைய சித்தமா இருக்கிறது, எனவே இந்த காரியத்தை நான் கேட்கிறேன், அது எனக்கு வாய்க்கட்டும். இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவன் தம்முடைய சித்தத்தை அப்படியே வெளிப்படுத்துவார். நம்ம அதை அறிந்தவர்களாய் செபிப்போம். அவன் சரி, இங்க பாருங்க, இந்த குஷ்டரோகி என்ன கேட்கிறான்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். அப்ப இவனுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, என்னன்னா இயேசுவால சுகம் கொடுக்க முடியும்ன்றது இவனுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்க நம்மள அநேகருக்கு அதுவே புரியறது இல்லை. இந்த குஷ்டரோகி என்ன இருக்குன்னா, இயேசுவால சுகப்படுத்த முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. அப்ப இவனோட ஃபெய்த் என்னன்னா, இயேசுவால சுகம் கொடுக்க முடியும். ஆனா இவனோட டவுட் என்னன்னா, என்ன சுத்தமாக்க முடியுமா? நீங்க நிறைய பேர் நம்ம அப்படிதான் இருக்கிறோம் பாருங்களேன். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நன்மை செய்கிறவர், எல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு செய்வாரா பர்சனலி? எனக்கு ஏன்னா என்னை பற்றி என்னோட டீப் டார்க் சைடு எனக்கு என்னோட ஆண்டவருக்கு தானே தெரியும். நான் என்ன பண்ணி வெளியே பார்க்குறவங்க எல்லாரும் நல்லவன், நல்ல பையன், நல்லா பெண் இப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே என்னை பற்றி ஆண்டவருக்கு தானே தெரியும். ஸோ என்ன அவர் நேசிக்கிறாரா, என்ன அவர் ஆசீர்வதிப்பாரா, எனக்கு சுகம் கொடுப்பாரா இப்படின்னு ஒரு பர்சனல் கில்ட் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. பர்சனல் கில்ட் இருக்கனால அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது நடக்குமா. இவன் கேட்குறான், உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். அப்போ நீங்கள் நிறைய நேரம் பாருங்களேன், நம்ம இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்முடைய சுயநீதியை சார்ந்து வாழ்கிறோம். நான் நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டேன், என்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? இப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறது நான் என்ன செஞ்சேன் என்ன செய்கிறேன் அதன் அடிப்படையில் இல்லை. தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறது இயேசு எனக்காக என்ன செஞ்சாரோ அதன் அடிப்படையிலே. ஆமென். அப்ப நான் என்ன செய்யறேன்றதை வச்சு நான் ஆசீர்வாதமா இல்லை, இயேசு எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார் அதை வைத்துதான் நான் ஆசீர்வாதம் இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஆமென். அப்ப இவன் என்ன கேட்கிறான், உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உடனே இயேசு என்ன சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஆமென். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அப்ப தேவ சித்தத்தை அவரங்க வெளிப்படுத்துறாரு. என்னன்னா, நீ நல்லா இருக்கணும், நீ சுத்தமா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், குஷ்டரோகம் நீங்கி சுகமா இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படி சொல்றாரு. அவன் அப்ப எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. உடனே அந்த குஷ்டரோகம் நீங்கி சுஸ்தமானான். அவன் அப்ப இன்னைக்கு என்ன வெளிப்படுதுன்னா, அவருடைய சித்தம் வெளிப்படுது. என்னன்னா, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று நன்றாக இருக்க வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென்.
அப்ப சுகம் தேவ சித்தமா இருக்கிறது, செல்வம் தேவ சித்தமா இருக்கிறது, செழிப்பு தேவ சித்தமா இருக்கிறது, சமாதானம் நிறைந்த வாழ்வு தேவ சித்தமா இருக்கிறது, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பது தேவ சித்தமா இருக்கிறது. எனவே இனிமே வந்துட்டு இந்த மாதிரி ஏரியாஸ்ல நான் நல்லா இருக்கிறது ஆண்டவர் சித்தமா, நான் இப்படி வாங்க போறது ஆண்டவர் சித்தமா, இந்த இடங்கள் வாங்குவது ஆண்டவர் சித்தமா, நான் சுகமா இருக்கிறது, இப்படிலாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தையில வெளிப்பட்டு விட்டது. அவருடைய சித்தம் என்னன்னா, நான் நல்லா இருப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆமென். என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். எனவே எனக்கு செய்வாரா என்ற சந்தேகமே இனி எனக்கு வேண்டாம். எனக்கு அவர் செய்வார்ன்ற அந்த முழு உறுதி தான் எனக்கு வேணும். எனக்கு எப்படி அவர் செய்வாரு, நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு நமக்கு வேண்டாம். அவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். அநாதி சிநேகத்தால் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய காருண்யத்தினாலே உன்னை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னாரே. அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. இன்றைக்கும் இந்த மேய்ப்பரின் சத்தம் நமக்கு வெளிப்படுகிறது. என்னன்னா, எனக்கு சித்தம் உண்டு. ஆமென். நீ நல்லா இருப்ப, எனக்கு சித்தம் உண்டு. அதுதான் என்னுடைய விருப்பம். மேய்ப்பன் பேசுகிறார். மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்து, நல்ல மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. எனக்கு சித்தம் உண்டு, நீ நல்லா இரு. ஆமென். எனக்கு சித்தம் உண்டு, நீ ஆசீர்வாதமாயிரு. எனவே நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒருவேளை குறைவோடு இருக்கிறீங்களா, வியாதியோடு இருக்கிறீங்களா, இன்றைக்கு இந்த மெய்ப்பரின் சத்தத்தை நம்புங்க. என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமா இருக்கிறது. நான் நன்றாயிருப்பேன், நான் வாழ்ந்து சுகித்திருப்பேன், நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். எனவே மேய்ப்பரின் சத்தம் இன்று வெளிப்படுகிறது. என்ன? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, நீ ஆசீர்வாதமாயிரு. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய பிரியம், நம்மை ஆசீர்வதிப்பதே. எனவே இனி நம்ம எதுக்கும் வந்துட்டு உங்க சித்தமானா இதை நடக்கட்டும் அப்படி ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவர் இது உங்க சித்தம், எனவே இதை செய்யுங்க அப்படின்னு உரிமையா குமாரர்களாய் குமாரத்திகளாய் அந்த அடையாளத்தை உடையவர்களாய் நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அடிமைகள் தான் சித்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா குமாரர்களும் குமாரத்திகளும் தகப்பனை பற்றி அறிந்தவர்களாய், தகப்பனுடைய சித்தத்தை புரிந்தவர்களாய் ஜெபிப்பாங்க இல்லைங்களா? எனவே இனிமே ஆண்டவரே உமக்கு சித்தமா நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சித்தம்ன்றது நமக்கு தெரியும். ஆமென். எனவே நாம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஆண்டவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். இதுதான் என்னோட பிரியம். என்னுடைய பிரியம்ன்றது சில காரியங்களை வெளிப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இந்த நாளிலே அப்பா, எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லுகிறீரே, அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை வழிநடத்துகிற நல்ல மேய்ப்பராம் நீர் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்பட பண்ணுகிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் சுகித்திருப்பது உம்முடைய சித்தமாயிருக்கிறது. நாங்கள் செல்வ செழிப்போடு இருப்பது உம்முடைய சித்தமாயிருக்கிறது. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது உம்முடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவரே, அந்த உம்முடைய சித்தம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். உம்முடைய சித்தத்தின்படியே அவருடைய வாழ்க்கை அமையும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் வெளிப்படட்டும். சித்தத்தை அறிந்தவர்களாய் ஜெபிக்கட்டும். அற்புதங்களும் அடையாளங்களும் திரளாய் நடக்கட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.